இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்களேன். என்னை உன்னைய பூரா நான் உறவாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏசப்பா பிள்ளைகள் தானே. ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தானே. நானும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் யாரும் என் குடும்பத்தார்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு உறவுகள்னாலே ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான். ஆண்டவர் சொல்லி நான் ஆரம்ப காலங்களில் ஒரு அனாதை போல் ஃபீல் பண்ணேன். ஆண்டவரை, எனக்கு ரட்சிக்கப்பட்ட அம்மா இல்லை, ரட்சிக்கப்பட்ட அப்பா இல்லை, ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் இல்லை. ரொம்ப அழுது புலம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, என் நாமத்து நிமித்தமாவது தாயாவது தகப்பனையாவது சகோதரியை வீட்டையாக விட்டு வந்தால் இன்னொருத்தனையாக கொடுப்பேன்றாரு. ஆமாங்க, அந்த வசனம் உண்மைதாங்க. நான் 30 வருஷத்தில் ஊழியத்தை தொடங்கும் போது நான் மாத்திரம் ஏசப்பா ஊழியத்தை தொடங்கினேங்க. என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. ஒரே ஒரு பேண்ட்டு, 2 சட்டை, செருப்பு கூட எனக்கு கிடையாதுங்க. செருப்பு போட்டு பழக்கமே இல்லை. அப்படிதாங்க தொடங்கினேன். ஏசப்பா எனக்கு உசுரை கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறதை முகமுகமாக நான் தரிசித்தேன். இயேசு உலகத்தில் உள்ள எல்லா அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்டு என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கும் அவரை அறியாத ஜனங்களை கண்ணீரோடு அழுகிறாரா? அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசுவின் கைகளை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் சாகிற வரை, செத்து போயிருப்பில்லை, சாகிற வரை ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேங்க. நான் சிறிய தொடக்கம் தான், அற்பமான தொடக்கம் தான். இன்றைக்கு 1200 மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஆமென். கண்ணுக்கு தெரியாத ஸ்பான்சர்கள். ஒரு அண்ணன் எனக்கு அனுப்பிவிடுவார், மனோகர்னு ஒரு அண்ணன். டெய்லி 10 ரூபா அனுப்பிவிடுவாங்க. சில நேரம் 12 ரூபா, 15 ரூபா. ஆனால் ஒவ்வொரு நாளும் அனுப்பி வைப்பார். இந்த காணிக்கையை நான் பார்த்தவுடன் நான் துதிப்பேன். ஒரு நாளைக்கு 10 ரூபானாலே 300 ரூபா ஆச்சுலங்க. இந்த 300 ரூபா வச்சுங்க 300 கைப்பிரதி நான் அடிச்சிருவேங்க. 300 பேர்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு ஒரு கைப்பிரதி அடித்து அறியாதவர்கள் கிராமங்களில் போய் சேர்ப்பதற்கு 1 ரூபா செலவாகுங்க. எத்தனை அந்த சகோதரர் நினைப்பேன். மனோகரன் என்ற சகோதரர், அவர் ஒரு மாதத்திற்கு 300 பேர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அன்பு சகோதரி, நீங்கள் ஒரு மாதத்திற்கு எத்தனை நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்த ஒரு பூக்கடை வைத்திருக்கிற மேரி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, மெட்ராஸில் இருக்கிறாங்க. அவங்க குரலை கேட்டாலே ஆனந்தம் ஐயா, என்னுடைய உறவு ஐயா. அவர்கள் சொந்த உணலே அதான் ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன் சொந்து போகிறீங்க கணேசா? என்னை கண்டித்து உணர்த்துறேன். நான் முகம் பார்த்ததில்லை. என்னுடைய அக்கா அவர்கள் தன் பூவெற்ற அந்த காசுலேருந்து கடைசியாக ஒரு மூட அரிசி வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறைய பசித்தோருக்கு உணவு திட்டத்தில் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களே, நிறைய மிஸ்டரிகள் ஒரே இடத்துல தங்கி இருக்கீங்களே. எங்கள் இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர்கள் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 1000 சாப்பாடுகள் ஆயத்தமாகிறது. பக்கத்து கிராமத்துலேருந்து சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க எங்கள் இடத்திற்கு வருவாங்க. அநேக பிள்ளைகள் கிராமங்கள்லேருந்து டியூஷன் படிக்க வர, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1000 சாப்பாடுகள். அந்த மேரியம்மா சொன்னாங்க, ஒரு நாள் சாப்பாடு நான் ஆகிற செலவை அந்த ஒரு அரிசி ஒரு மூடை வாங்கி தரேன் என்று சொன்னேன். என்ன உறவு ஐயா, என்னுடைய உறவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா. நிறைய பேர் கணேசன் பெரிய ஊழியக்கார் இல்லைங்க. நான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் கிடையாது. நான் சும்மா தெருவில் இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவன், இயேசுவுக்கு சத்ருவாக விரோதியாக இருந்தவன். அப்படிப்பட்ட பாவி இயேசுவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏசப்பா கிருபையாக என்னை ரட்சித்தார், ஜீவனை கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த கணேசனுக்கு இவ்வளவு பெரிய உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஐயா. உறவுகள், எனக்காக ஜெபிக்கிற உறவுகள், எனக்காக என்னை நம்பி ஒரு காசு கொடுக்குறாங்களே, 10 ரூபா காசு.
ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாம் என்னுடைய உறவுகள் ஐயா, உறவுகள். என்கிட்ட வர்ற ஊழியக்காரர்கள் அதிக ஞானம் பெற்றவர்கள் அல்ல, தூக்கி எறியப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், தாய் தகப்பனற்ற அநேக அனாதிகள் நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் தாவீதோடு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் போல தான் நாங்களும் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கிறது, தூக்கி எறியப்பட்ட கதைகள். ஆனால் நாங்கள் ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கும்படி எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். ஏசப்பா எனக்கு நிறைய உறவுகளை கொடுத்திருக்கிறார், பங்காளர்கள் என்று சொல்லுவேன், பார்ட்னர்ஸ் என்று சொல்லுவேன். செய்தியை கேட்கிற அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்களும் வாங்க நம்ம ஏசப்பாவுக்கு எது பிடிக்குமோ அவரை சந்தோஷப்படுத்துவோம், அதை செய்வோம். எது பிடிக்கும்? கிராமங்களுக்காக அழுகிறார், பரிதபிக்கிறார். கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, கிராமத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் ஆண்டவரை கேட்க ஆசையாக இருக்கிறார்கள். புலம்பர் நாளின்படி பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. வாலிபர்களை வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனை நினைக்கிறார்கள், பாவத்தை நினைக்கிறார்கள். ஐயா, 7ஆப்பு படிக்கிற மாணவியர்கள் குடிச்சிட்டு தான் கிளாஸ்க்கு போகிற சாட்சிகள் என் கண்களினாலே பார்த்தன. எத்தனை கொடூரம் ஐயா, பாவம் பெருகிவிட்டது ஐயா. அநேக அழுகிற குரல்கள், கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்களுடைய அழுகிற குரல் கேட்கிறது ஐயா. ஏசப்பா அவர்களை குறித்து பரிதபிக்கிறார், அழுகிறார். நாங்கள் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி எங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கோம். நீங்களும் வாங்கலை, எங்களுடைய உறவுகளாக பங்காளர்களாக வாருங்கள். ஏசப்பா உங்களிடத்தில் பாரம் கொடுப்பாருனால் இப்பொழுதே தீர்மானியுங்கள். உங்களால் என்ற காணிக்கை ஒவ்வொரு நாளும் அனுப்பி விடுங்க. நீங்கள் எல்லாம் மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புறதை விட அந்த மனோகரன்கள் 10 ரூபா அனுப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கலைன்னா அந்த காசை நான் செலவழிச்சிருவேன் கணேசன், டீ குடிச்சிருவேன், எதையாவது வீணாக செலவழிச்சிருவேன், அன்னைக்கே அனுப்பி விட்றணும். எத்தனை அன்பையா! அன்னைக்கு உங்கள்கிட்ட அனுப்பிவிட்டு அன்னைக்கே ஏசப்பா கண்ணீரை துடைச்சிடல. எத்தனை அன்பையா! அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை இன்றைய தீர்மானியுங்கள் ஐயா. எழுப்புதல் விரும்பும் பங்காளராக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தின் சார்பாக எழுப்புதல் விரும்பும் பங்காளராக இணைவதற்கு ஜெப பங்காளராக இணையலாம். உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுத்து பங்காளராக இணையலாம். என்ன நேரம்? எங்கள் மிஷனரிகள் தமிழ்நாடு முழுவதிலும் பரவி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மதியம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? மாதத்தில் ஒரு நாள் எங்கள் கூட ஊழியத்துக்கு வாங்க. பங்காளராக இணையுங்கள். இல்லையா, என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஒரு 1000 ரூபாயோ அல்லது உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்தோம் பங்காளராக இணையுங்கள் ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேர்களையும் 1000 ரூபாயோ அல்லது இயன்ற கூடுதலாகவும் நீங்கள் காணிக்க கொடுக்கலாம், குறையாகவும் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார், மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனும் கொடுத்த சின்ன பையனை திருப்தி ஆக்குறாருங்க. அவனை திருப்தி ஆக்குறாரு, அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும். அவன் கொடுத்ததுனால அவனை சுற்றி இருக்கிற 1000 திருப்தி ஆகுறாங்க. 2வது அற்புதம். 3வது மீதி எடுக்கிறாங்க. இந்த ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்க, நீங்கள் கொடுங்க, உங்களை திருப்தியாக்குவார். உங்களோடு சேர்த்து உங்கள் காணிக்கையினால 1000 லட்சங்களை திருப்தியாக்குவார். மீதி எடுப்பீங்க. இந்த வருஷத்துல கடனே இருக்காது, கடன் கொடுக்கிறவங்கள மாற்றுவார். அல்லேலூயா. தீர்மானியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது சங்கீத புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாக்கவும் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியமா இருக்குதுங்க. தூதர்களை நான் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, ஊழியக்காரர்களை எப்படி பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. என்ன குறித்து எழுதி இருக்குது? இந்த செய்தியை கேட்குற நீங்க பகுதி நேரமாகவோ முழு நேரவோ ஊழியதவோ அவருக்கு ஒப்பு கொடுத்தணும். இதோ அடியே நான் இருக்கிறேன், ஒப்பு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்க போகிறேன், என் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் ஒரு மாதத்தில் ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் சேர்த்து ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறேன், இல்லை கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு கிராம ஊழியத்துக்கு நான்
போக என்ன ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இருக்கிற 2 வீலரை ஏசப்பா தான் கொடுத்தாரு. அதில் மாசத்துல 30 நாள்ல ஒரு நாளாவது ஒரு 3 மணி நேரமாவது ஒரு கிராமத்தில் போய் கைப்பிரதி கொடுக்க, இல்லை கிராமத்தை சுற்றி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர. அல்லேலூயா. என்ன என் 2 வீலரை கொடுக்குறேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இப்படி தான் ஒப்பு கொடுக்கறது. கார் வச்சிருக்கிறேன். காரில் 30 நாள் 29 நாள் எனக்காக பயன்படுத்திக்க, ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது காரை ஏசப்பாவுக்கு நான் பயன்படுத்த போகிறேன். கிராம ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஊழியக்காரா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை எப்படி பயன்படுத்துவாராம்? இங்க போட்டிருக்குது, ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துவார். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்றீங்களா? இந்த வசனம் உண்மையா பொய்யா? உடனே நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் பொய்யா, உண்மைதான் அப்படின்னு. உண்மைனா அதை நீங்க டேஸ்ட் பண்ணணும் இல்லைங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, இந்த செய்தியை கேட்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார். நான் இதை பார்த்தேன். தூதர்களையும் என் கண்ணால பார்க்க முடியாது, காற்றையும் என் கண்ணால பார்க்க முடியாது. அதை பார்க்க முடியும். ஆனா ஊழியக்காரரை பார்க்கலாம், கண்ணார பார்க்கலாம். நான் யாரு? என்ன ஊழியக்காரர் என்ன பார்க்குறீங்களே. அடுத்து அக்கினி ஜுவாலையாக ஊழியக்காரரை பயன்படுத்தினையும் கண்ணார பார்க்கலாம். இப்போ யோசித்து பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிறாரா? இல்லை இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஏதாவது ஊழியம் செய்வீங்களா? சபைகளில் ஏதாவது ஊழியம் செய்வீங்களா? உங்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிறாரு. கணேசா, நான் ஒன்று பாஸ்டரா, நான் ஒரு மதுரையில் ஒரு வீட்டு கூட்டத்தில் சரோஜினின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. என்ன, எனக்கு நல்ல சோறு போட்டுருவாங்க, எனக்காக ஜெபிக்கிற ஒரு அம்மா மதுரையில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டில் செய்தி கொடுக்க போவது உண்டு, மாதத்தில் ஒரு முறை கடந்த வருடங்களில். அப்படி நான் ஒரு நாள் செய்தி கொடுத்து முடித்த உடனே எங்கள் மேகசீனை ஒரு பாட்டியம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ரேக்லான் பைபிள் காலேஜ்னு ஒரு விளம்பரம் இருந்துச்சு. அந்த விளம்பரத்தை இப்படி காமிச்சு, எலை கணேசா, இங்கே கொடுக்க வேண்டிய பைபிள் காலேஜில் கொடுக்க வேண்டிய செய்தியை எங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வீட்டு ஜெப கூட்டனாலே ஆறுதலாக சும்மா எல்லாரையும் ஆறுதல் படுத்தி ஒரு அற்புதத்தை சொல்லி முடிச்சோம். அப்படி இல்லைங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பாட்டியம்மா, நீ ஊழியம் செய்யணும். பைபிளில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தான் பொருந்தும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த 3 தரிசனங்களில் ஒன்றும் எல்லாத்துக்கும் காஸ்பல் அறிவிக்கணும், ஒரு திட்டம். அடுத்து சிறு பிள்ளைகள் வாலிபர்களை நாளைய தலைவர்களா ஊழியக்காரர்களா சபையின் தூண்களை மாற்றணும். 3 என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆத்தும ஆதாயர்களாக மாற்றணும். அன்பு, இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களை ஊழியக்காரர்களாக, நீங்களும் ஊழியக்காரர்கள். எப்பொழுது நான் ஊழியம் செய்யும்படி தகுதி பெறுவேன்? இல்லை, தகுதி பெறுவேன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க, எப்போ நான் ஊழியம் செய்வதற்கு தகுதி எனக்கு வரும்? இல்லை, உட்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணார. இருள் என்ன ஊழியக்காரே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, எல்லாம் இருட்டாக இருக்குது. உடனே பாருங்கள், அந்த மெழுகுவர்த்தியை பொருத்தி இருக்கிறாரு, வெளிச்சம் உண்டாயிருச்சு. இப்போ இவன் கேட்டாரான், எப்போ இருள் மறைந்தது? நீங்கள் மெழுகுவர்த்தியை பொருத்தினோடனே மறைந்துருச்சு. அதுபோல் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்துட்டாரா, அப்பயும் உனக்கு தகுதி வந்துருச்சு. சமாரிய ஸ்ரீ உள்ளத்தில் இயேசு பிறந்தவுடன், அவள் நம்பிக்கை பிறந்தவுடன், விசுவாசம் வந்தவுடன் அவள் ஓடுகிறாள். இதுதாங்க ஊழியம். நிறைய ஊழியக்காரங்க இதை சொல்லியே கொடுக்குற. இப்போ எப்படிங்க சபை வளரும்? அல்லேலூயா. எழுப்புதல் வர்றதற்கான எந்த ஒரு ஒழுங்குங்கிறவுமே யார்கிட்டையும் இல்லை. வேற எப்படி எழுப்புதல் வரும்? இங்கே சொல்லி இருக்குது, ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வசனங்களை நம்புறதா இருந்தால், வசனத்தை குறித்து ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ உறுப்புகளோ ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் உண்மையாக தானே இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதை உன்னை கொண்டு நீ ப்ராக்டிஸ் பண்ண, உன்னை அர்ப்பணி. அல்லேலூயா. எலியாவை கொண்டு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கும்படி ஆண்டவர் முன்குறிக்கிறார், திட்டமிடுகிறார். அவனை உருவாக்குற, முதல்ல டியூன் பண்றாரு. எங்க டியூன் பண்றாரு? நீங்க வாசித்து பாருங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல. திருப்பி பார்த்தா முதல்ல கேரி தாட்டண்டையிலே உன்னை ஒழித்து கொண்டிருப்பா.
அங்கே போய் ஒழித்து கொண்டு உனக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே போய் கிளாஸ் 1 பாடம் சொல்லி கொடுக்குறாரு. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றார், கேரி தாட்டண்டி போய் ஒழித்து கொண்டரு. அங்கே கிளாஸ் ரூம்ஸில் பாடம் நடத்துகிறார். நம்மளாம் எலியாவை போல மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இக்கால ஊழியத்தில் எலியாக்கள் உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் இடத்துல வந்து பிரசங்கம் பண்ண உங்களை கூப்பிட்றோம். நாங்கள் நல்ல சோறு போடுவோம், நல்ல காணிக்க கொடுப்போம். யாரும் இல்லை. ஏன்னா எலியாட்ட போய் அங்கே போய் ஒழிஞ்சிருச்சுன்னா அங்கே முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்குமா? எங்கள் ஊரில் பர்மா ஹோட்டல்னு இருக்குது, அதில் புரோட்டா, நான் பர்மா ஹோட்டல் புரோட்டா கிடைக்குமான்பான். ஒருத்தர் கூப்பிட்டாலே எனக்கு ஏசி ரூம் கிடைக்குமா, எனக்கு சாப்பாடு போடுவீங்களா, எனக்கு எம்புட்டு காணிக்க தருவீங்க, எல்லாம் காசை பேசிட்டு தான் ஊழியத்துக்கு வர்றான். எங்கள் எலியா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு போய் ஒளிகிறான், காலத்தை கொண்டு போசிக்கிறார். அல்லேலூயா. அங்கே தண்ணி வத்தி போச்சு, விடுவாரா? ஒரு வழி அடைஞ்ச இன்னொரு வழி திறக்க மாட்டாரா? இன்னொரு வழி திறக்குது. போய் அடுத்த திட்டம் சாரி பார்த்து விதவைக்கு கமெண்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாரும் ஞாபகிச்சுக்கோங்க, கணேசனும் கணேசனோட இருக்கிற 1800 மிஷனரிகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். என்ன ஊழியம்? இந்தியாவில் 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களில் ஏசப்பா சொந்தமாகிட்டு தான் சாகணும்னு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆண்டவரே காசு எங்க? நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன், கட்டளை கொடுத்துருக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் உங்களை ஏன் தெரியுமா ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு? கணேசன் செய்கிற ஊழியத்தில், ஏசப்பா ஊழியத்தில் போசிக்கிறதுக்கு உங்களை கமெண்ட் பண்ணி கட்டளை கெஞ்சிரு கிடையாது, ஒழுங்கா கொடுத்து தான் தீரணும். அல்லேலூயா. பாருங்க, சாரி பார்த்து வீட்டில் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 3வது பாருங்க, அப்படியே போய் கர்மேல் மருவத்தில் போய் சவால் விட சொல்லிட்டு பண்ணிடுறாரு. அவனை உருவாக்கிடுறாரு. உருவாக்கி எலியாவை அக்கனி ஜுவாலையாக பயன்படுத்துகிறார். ஐயா சவால் விடுகிறான். என்ன அற்புதம் ஐயா! அன்பு சகோதரனே, இது கதையில் நிஜம். எலியாவை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிறார். அவன் ஜெபித்த உடனே அக்கினி அங்கு மேலிருந்து இறங்குகிறது, அக்கினி விழுகிறது. அங்கு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால் நக்கி போட்டதாம். 38 வசனத்தில் போட்டிருக்கு, அப்பொழுது எப்பொழுது எலியா ஜெபம் பண்ணுகிறான், ஜெபித்த உடனே அக்கினி கீழே விழுகிறது. அதுல போட்டிருக்குது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் எழுந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நாம் ஆள் அக்கினி இறக்குறதுக்கு முன்னாடி வாய்க்கா விட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏய் எலியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கேட்கலாம். நல்ல வேளை எலியா தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ்நாட்டுக்காரங்க வந்திருந்தாங்கன்னா அவருடைய விசுவாசமே கொஞ்சம் கம்மியாயிரும். இன்னைக்கு நான் கிராமத்திலே இருந்து வளர்ந்தவன், அதனால தான் இவ்வளோ பெரிய ஊழியம் என்னால் செய்ய முடிகிறது. நல்ல வேலை நிறைய பேர் கூட சேர்ந்துருந்தா, ஐயோ அது சொத்தை இது சொத்தை, அதுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லி பைபிள் ரொம்ப படிச்சுட்டாங்க. படித்து அது உருப்பிட்டா பரவாயில்ல, மூளை தான் வளர்ந்துருக்குது கிறிஸ்தவங்களுக்கு. ஒன்றும் செயல்பாடு கிடையாது. சர்ச்சுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறாருமா, அவனை காதை திரிங்கவா, இந்த சர்ச்சுக்குள்ள உயிரோடு இருக்கான்னு சொல்றல, வெளியே வந்து கிராமத்துல இயேசு உயிரோடு இருக்கான்னு பிரசங்கம் பண்ணு, அதை செய்து காமி. ஆட்களிலே ஐயா, கிராமங்களிலே எலியாவை போல சவால் விடுவதற்கு, எலியாவை போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. நாம் எல்லாம் கட்டடங்களிலே ஒளித்து கொண்டோம். கற்றுக்கொள்றதுக்கு ஒளிங்கடானா இவங்க பூரா ஆராதிக்கிறதே ஒளிச்சு ரகசிய சபைகள், ரகசிய கிறிஸ்தவர்கள், ரகசிய ஊழியக்காரர்களாக ஒளித்துக் கொள்கிறோம் ஐயா. நாம் காண்பிக்க மறுக்கிறோம். பல ஆண்டுகளாக காண்பிக்க மறுக்கிறோம். என் கூட நான் வெளிநாட்டுக்கு பிரயாணம் செஞ்சு ஃப்ளைட்டில் ஏறின உடனே என் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் டேவிட் கணேசன் தோத்துறோன்னு சொன்னேன். என்ன பிரதர், என்ன ஊழியம் செய்றீங்க? 40 வருஷமாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன். அப்படியாங்க? ஒரு 40 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 100 கிராமம்னாலும் 40 × 100 ஒரு 4000 கிராமங்களில் நீங்கள் ஊழியம் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னா, இல்லை பிரதர், நான் கன்வென்ஷனில் பேசுவேன், இரவு ஜெபத்தில் பேசுவேன், ஃபாஸ்டிங் முறையில் பேசுவேன், ஹீப்ரு சொல்லி கொடுப்பேன். நீ நரகந்தாயா போகணும். சுவிசேஷங்க கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? தெருப்பிரசங்கம் பண்ண வேண்டாமா? வீடுகள் தோறும் கைப்பறிகள் கொடுக்க வேண்டாமா? இயேசுவை அறியாத சமாரிய ஸ்திரியை சந்திக்க வேண்டாமா? என்னையா இது? எல்லாமே தப்பா இருக்குதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எலியா உருவாகுறான்.
தெருவலை நன்னு கர்மேல் பருவத்திலே சவால் விடுகிறான். அக்கினி ஜுவாலியாக எலியாவை மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலியாக மாற்றுகிறார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறார். நான் அந்த எலியா பற்றி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் ஜோம் பண்றான். அக்கினி கீழே விழுது. அவன் ஜோம் பண்றான். அடுத்து என்ன விழுது? ஜனங்கள் கீழே விழுறாங்க. ஜனங்கள் அப்படி குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிக்கையிடுகிறார்கள். பாருங்க 39வது வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஜனங்கள் விழுகிறாங்க. இன்னொன்று அடுத்து 18 அதிகாரத்துல தண்ணி மழை இல்லை, ஜோம் பண்றான், தண்ணி கீழே விழுது. அக்கினி விழுது, ஜனங்கள் விழுறாங்க, தண்ணி விழுது. இன்னைக்கு நாம பூரா விழுந்து கிடக்கும். ஒன்றும் ஆகலை. ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க. அன்பு, இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, சோரியே, ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அக்கினி ஜுவாலையா மாற்றுவார். நீ ஆண்டு விட்டு ஒப்புக்கூடு, இந்த வசனத்தின்படி என்னை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒப்புக்கூடு. இந்த டேவிட் கணேசன் ஆகி நான், கற்பையா என்னுடைய தகப்பனார் பேர், சரஸ்வதி என்னுடைய தாயார் பேர், கணேசன் ஆகின ஏசப்பா கைகளில் 30 வருடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுத்தேன். என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறதை என் கண்கள் கண்டது. ஏசப்பா அழாதீங்க, என் கண்ணீரை நீங்க துடைச்சிங்களே, உங்க கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தேன். என்னை ஆண்டவர் இந்த வசனத்தின்படி பயன்படுத்துகிறார். ஐயா, இன்னும் குறைவுதான், ஆனால் இன்னும் நான் நம்புகிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்னை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார் என்று நம்புகிறேன். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒப்பு கொடுங்கள், ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்கள். இந்த தேசத்துல எலியாக்கள் எழும்ப வேண்டும், அக்கினி ஜுவாலையாக உங்கள் ஊழியக்காரர்கள் மாற வேண்டும். ஐயா, ஜெபிப்போம். ஐயா, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், யாரெல்லாம் பகுதி நேரமாக முழு நேர ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களாக அக்கினி ஜுவாலையாக மாற்றுவீராக. எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காக எல்லோரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.